வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு ஃபேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை முதல்ல கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது நானே வீடியோ எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு முதல்ல போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை இது மாதிரி நல்லா செவக்க வறுத்துங்க. வறுத்துட்டு நான் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 சைஸ் தக்காளி எடுத்து, பெரிய சைஸாக 3 தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 வாழைக்காய், நல்லா பெரிய வாழைக்காயாக 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 பெரிய சைஸாக வெங்காயம், ஒரு 3 பெரிய சைஸில் தக்காளி. நீங்கள் சின்ன வாழைக்காயோ இல்லை ஒரு வாழைக்காயோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாமான் சேர்த்துக்கலாம். நான் அரிஞ்சிருக்கிற வாழைக்காய்க்கு இந்த அளவு சாமான் சேர்த்துருக்கேன். இதை வதக்கிக்கிட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ நான் நல்லா இந்த அளவுக்கு அதை நல்லா வதக்கியிருக்கேன். நம்ம வாழைக்காய் மீன் வறுவல் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். வாழைக்காயை நல்லா மீன் சைஸில் அரிஞ்சு அதுக்கு போட வேண்டிய சாமான்லாம் போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் பசரி ஊற வச்சு தோசைக்கல்லில் போட்டு மீன் பொரித்து எடுக்கிற மாதிரியும் எடுக்கலாம். அது வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். காட்டுறேன் வாங்க. எனக்கு இருமல் அதனால் நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், வாழைக்காயை இந்த சைஸில் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 வாழைக்காய். அந்த வாழைக்காயை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 2 தண்ணி ஊற்றி அலசிட்டேன். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்படி கிண்டிக்கலாம். நான் கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். வாழைக்காய் போட்டு இந்த பேஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெறும் வாழைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இது நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஆடுது. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. சும்மா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வாழைக்காய் நல்லா குழஞ்சி போயிடும், முழுசாக வராது. இதில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு இப்போ பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை நம்ம
ஸ்லோவாக வச்சு மூடிக்கலாம். வெந்த உடனே திறந்து பார்க்கலாம். வாங்க பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் செவக்க வறுபடணும். செவக்க வறுத்துட்டு பார்க்கலாம். வாங்க, வாழைக்காய் இந்த அளவு சவந்துருச்சு. வாழைக்காய்க்கு தண்ணி கம்மியாக வைங்க. சும்மா 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும் 2 வாழைக்காய்க்கு. அப்போ தான் உடையாமல் இருக்கும். இந்த அளவு சவந்து இருக்கணும். மீன் வறுவல் மாதிரியே இருக்குது பாருங்கள் வாழைக்காய். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.